துரந்தர் 2 திரைப்படம் உலகம் முழுக்கவே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வசூல்ல சாதனையை படைச்சிட்டு இருக்கு. வெளியான 3 நாட்களிலேயே இந்த படம் 500 கோடி கிளப்ல இணைந்தது. தற்போது பாத்தீங்கன்னா 700 கோடியை தாண்டி வசூலித்து வருவதாக படக்குழுவே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு திரையரங்குகள் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்களாம். நாளுக்கு நாள் திரையரங்கு எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சொல்லப்படுது. இந்த படத்துடன் பெரிய படங்கள் எதுவும் மோதாததால துரந்தர் தற்போது ஆட்சி பண்ணிட்டும் இருக்கு. மேலும் தமிழிலுமே இந்த படத்திற்கு நல்ல வரவேற்பு இருக்கு. ஒரு தமிழ் டப்பிங் படத்திற்கு இந்த அளவிற்கு வரவேற்பு இருப்பது இதுவே முதல் முறை. மேலும் பாத்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்குமே இந்த படம் வசூல்ல மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தற்போது துரந்தர் படத்தை பார்த்த ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே இந்த படத்தை புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நடிகரும் பிரபல காற்பந்திய வீரருமான ஏகே அவர்கள் சமீபத்துல துரந்தர் படத்தை பார்த்துட்டு படக்குழுவிற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தார். மேலும் பாத்தீங்கன்னா படத்துடைய இயக்குனரான ஆதித்யதர் அவர்களை வெகுவாக பாராட்டியிருந்தாரு. மேலும் பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் இருவரும் சந்திக்க போவதாக ஒரு பேச்சுக்களுமே சோசியல் மீடியாக்கள்ல போய்கொண்டிருக்கு. ஆகையால ஏகே ரசிகர்கள் துரந்தர் 3ஆம் பாகத்துல அஜித் நடிக்கிறாரா அப்படின்னு கேள்விகள் எல்லாம் எழுப்ப துவங்கிட்டாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.